புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கும் போது வாஜ்பாய் பிரதமரானவுடன் வெங்கடாச்சலையா கமிஷன் ஏன் போட்டார்கள்? சட்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு கமிஷன் போட்டார். அப்படி ஒரு தேவை எங்கிருந்து வந்தது? வாட் இஸ் த நீட் ஃபார் நியூ கான்ஸ்டிடியூஷன்? ஏற்கனவே ஒரு கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட்ல இருக்கும்போது அது எதற்காக? அதுதான் அவனுடைய அஜெண்டா, அவனுடைய செயல் திட்டம், ஏற்கனவே எடுக்கப்பட்ட முன்முடிவுகள். கோல்வாக்கர் காலத்திலிருந்து, ஹெட்கேவர் காலத்திலிருந்து கோல்வாக்கர் காலத்தில் அது விரிவடைந்தது. அவங்க கனவு என்னன்னா, இந்தியாவுக்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டணும். இந்தியா என்று அழைக்கக்கூடாது, பாரத் மாதா கி ஜெயங்கிறாங்க இல்லையா, அதை கூட அவங்க இப்போ பேர் பாரதம்னு வைக்க விரும்பல, இந்து ராஷ்டிரம் அதான் அவங்க பேர். ராஷ்டிரம்னா தேசம்னு அர்த்தம் வடமொழியில். இந்து தேசியத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள். இந்தியாவின் தலைநகரம் டெல்லியா இருக்கக்கூடாது. ஏன்னா டெல்லி முஸ்லிம்களின் கேபிட்டலாக ரொம்ப காலமாக இருந்தது. எங்கே திரும்பினாலும் முஸ்லீம் தெரு பேர் தான் இருக்கும். செங்கோட்டை எந்த இடத்தை போனாலும் மசூதிகள், இஸ்லாமியர்களுடைய அடையாளம் இல்லாத இடமே இருக்காது. டெல்லி சுல்தான் ஆட்சி ரொம்ப காலம் நடந்தது. அதனால் அவன் வாரணாசியை தலைநகரமாக்க விரும்புகிறான். காசி, இந்தியாவின் தலைநகரமாக வாரணாசி என்கிற காசியை ஆக்க பார்க்கிறார்கள். இந்தியாவின் ஆட்சி முறை என்பது டெமோக்ராட்டிக் சிஸ்டமாக இருக்காது, ஜனநாயக முறைப்படி இருக்காது, வர்ணாசிரம சிஸ்டத்தின்படி இருக்கும்.